தூய மத்தியே எழுதியபடி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிபி 5ஆம் நூற்றாண்டு, அதாவது 404, கிபி 404ஆம் ஆண்டிலே டெலிமாக்கஸ் என்ற ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். இந்த டெலிமாக்கஸ் என்ற துறவி ஒருமுறை ரோம் நகருக்கு பயணம் செய்தார். ரோம் நகருக்கு பயணம் செய்து நடந்தே போகிறார். ரோம் நகருக்கு போய் அங்கே ரோமில் அவர் முதலில் பார்க்கின்ற காட்சி என்னவென்றால், அந்த ரோம் நகரத்திலே அப்பொழுது நடைபெற்ற அந்த ஒரு கொலோசியம் என்ற இடத்திலே நடக்கக்கூடிய சண்டை. இந்த சண்டை என்ன சண்டை என்றால், 2 வீரர்கள் என்ன செய்வார்கள், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு எவர் ஒருவர் வலிமையாக இருக்கின்றாரோ அவர் இன்னொருவரை கொள்ள வேண்டும். சும்மா ஒரு போட்டி, பொழுதுபோக்கு போட்டி. ஒரு பொழுதுபோக்கு போட்டி எப்படிப்பட்ட போட்டி என்றால், இன்னொருவரை கொலை செய்வது. இந்த சண்டை அங்கே அப்பொழுது அடிக்கடி நடைபெறுமாம். அந்த ரோமை பேரரசர்கள் அவர்கள் பொழுதுபோக்குக்காக இந்த சண்டையை நடத்தி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ இந்த டெலிமாக்கஸ் என்ற இந்த ஒரு துறவி என்ன செய்கின்றார், ரோம் நகருக்கு போய் முதலில் தான் பார்க்கின்ற இந்த சண்டையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். ஏனென்றால் ஒரு பொழுதுபோக்குக்காக இன்னொருவரை சாகடிப்பது தவறு. பொதுவாகவே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், கொலை செய்யாதே என்று சொல்லுகின்றார். அந்த வகையிலே கொலை செய்வதே தவறு என்று சொல்லுகின்ற பொழுது அதைவிட கொடுமையானது என்ன, பொழுதுபோக்குக்காக 2 பேரை சண்டை போட வைத்து அந்த சண்டையிலே ஒருவர் சாவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது எவ்வளவு பெரிய கொடுமை. எனவே என்ன செய்கின்றார், இந்த சண்டையை நிறுத்த வேண்டும் என்று என்ன செய்கின்றார், அது உள்ளே அந்த ஒரு பெரிய ஒரு அரங்கம், அந்த கொலோசியம் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அரங்கத்தை உள்ளே செல்லுகின்றார். அங்கே உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் என்ன செய்கின்றார்கள், பெரிய ஒரு கூட்டம் மக்கள் சுற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்துக்கு நடுவிலே இந்த சண்டை நடக்கப் போகின்றது. எனவே இந்த சண்டையை பார்த்து மக்களும் கைகொட்டி சிரிப்பார்கள், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அங்கே அரசரும் இருப்பார், இந்த ரோமை பேரரசரும் அங்கே இருப்பார். இந்த டெலிமாக்கஸ் என்ற துறவி என்ன செய்கின்றார், அந்த கொலோசியம் என்ற அந்த அரங்கிற்கு உள்ளே போய் இந்த சண்டை நடக்க போவதை பார்க்கின்ற அவர் என்ன செய்கின்றார், 2 பேர் சண்டை போட வருகின்றார்கள். அந்த ஒருவரை தாக்கிக் கொள்வதற்கு தயாராக நிற்கின்றார்கள். அந்த 2 பேருமே சண்டை போடுவதற்கு முன்பாக என்ன செய்கின்றார், இவர் உள்ளே சென்று 2 பேருக்கு நடுவே நின்று என்ன செய்கின்றார், சண்டை போடாதீங்க என்று சொல்லுகின்றார். அந்த 2 பேருக்கு புரியலை. அப்போ கேட்குறாங்க, ஏன் சண்டை போடக்கூடாது என்று கேட்கின்ற பொழுது இவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் சாக வேண்டும், நீங்கள் ஏன் சாக வேண்டும், கடவுள் என்பவர் வாழ வைக்கின்ற கடவுள். நம்முடைய கடவுள் நாம் சாவதை விரும்பவில்லை, நாம் அழிவதை கடவுள் விரும்பவில்லை. நீங்கள் வாழ வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எப்படி வாழ விரும்புகின்றீர்களோ அப்படியே வாழ வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கின்றது.
கடவுள் உங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே நீங்கள் விரும்பாத அழிவை நீங்கள் ஏன் சந்திக்க வேண்டும்? சாவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, உள் மனதின் ஆழத்திலே உங்களுக்கு சாக விருப்பமில்லை. எனவே சாக விருப்பமில்லாத நீங்கள் ஏன் இன்னொரு மனிதரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நீங்கள் ஏன் சாக வேண்டும்? என்ன செய்யுங்கள்? சண்டையை நிறுத்துங்கள், அழிவதை விட்டுவிட்டு சாவதை விட்டுவிட்டு சென்று சந்தோஷமாக வாழுங்கள் என்று அந்த இடத்திலே நின்று என்ன செய்கின்றார்? அந்த 2 பேரையுமே சண்டை போட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த மக்கள் கூட்டம் என்ன செய்கின்றது? எரிச்சல் அடைகின்றது. அந்த மக்கள் கூட்டம் எரிச்சல் அடைந்து என்ன செய்கின்றார்கள்? அங்கிருந்து கத்துகின்றார்கள், யார் அந்த வயதான கிழவன்? யாரு? அவருக்கு என்ன வேலை இந்த இடத்துல? அவரை வெளியேற்றுங்கள் என்று மக்கள் கூட்டமானது அங்கே கத்துகின்றது. இதை பார்த்து அரசனும் கோபமடைகின்றான். அரசனும் கோபமடைந்து, யார் அந்த வயதான மனிதர்? யார்? அவருக்கு என்ன இங்கே வேலை? உள்ளே அனுமதித்தது யார்? அவரை வெளியேற்றுங்கள் என்று தன்னுடைய அந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த என்ன செய்கின்றார்கள்? அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த டெலிமாக்கஸ் என்ற துறவியை அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு செல்வதற்காக அவரை அங்கிருந்து நகர்த்த முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இவர் அந்த இடத்தை விட்டு போக மறுக்கின்றார். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, இந்த சண்டையை நான் நடக்க விட மாட்டேன். இந்த சண்டை இவர்கள் சண்டை போட இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. இவர்கள் வாழ வேண்டும். கடவுள் கொடுத்த கொடையாகிய மிகப்பெரிய கொடையாகிய வாழ்க்கையை இவர்கள் அனுபவிக்க வேண்டும். எனவே அந்த வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டுமே தவிர அழியக்கூடாது. எனவே இந்த இடத்துல நான் சண்டை போட விட மாட்டேன். என்ன செய்தாலும் சரி, என் உயிரை எடுத்தாலும் சரி, நான் இந்த சண்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கின்றார். ஆனால் அரசன் கட்டளையை அந்த வேலைக்காரர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கின்றார்கள்? அந்த வயதான டெலிமாக்கஸ் என்ற துறவியை அவரை அந்த இடத்திலேயே கொலை செய்கின்றார்கள். அரசனுடைய மகிழ்ச்சிக்கு நீ தடையாக இருக்கின்றாய். அரசனுடைய அந்த பொழுதுபோக்கு மகிழ்ச்சிக்கு நீ தடையாக இருக்கின்றாய். எனவே என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும் என்று அந்த படை வீரர்கள் அந்த துறவியை கொலை செய்கின்றார்கள். மக்கள் கூட்டமும் மகிழ்ச்சி அடைகின்றது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு, நம்முடைய பொழுதுபோக்கு சந்தோஷத்திற்கு தடையாக இருந்த இந்த ஒரு வயதான இந்த ஒரு மனிதரை படை வீரர்கள் கொலை செய்வதை பார்த்து மக்களும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு வழியாக இந்த மனிதர் இறந்து விட்டார், அடுத்த நம்ம சண்டையை பார்க்கலாம், கைத்தட்டி சிரிக்கலாம் என்று அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இது நடந்து முடிகின்றது. அப்பொழுது அங்கே ரோமை பேரரசனாக இருந்தவன் ஹனோரியஸ் என்ற அரசன். அவனும் அந்த இடத்தை விட்டு அந்த பொழுதுபோக்கு முடிந்து விட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விடுகின்றான். பிறகு ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து இந்த அரசனுக்கு புதிய ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. ஒரு புதிய ஞானமானது உதயமாகின்றது. என்ன ஞானம் என்றால், எதற்காக இந்த துறவி இறக்க தயாராக இருந்தார்? அவர் எதற்காக சாக துணிந்தார்? ஒரு காரணத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக. எந்த நோக்கத்திற்காக சாக துணிந்தார்? மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அவரும் உயிரை கொடுக்க துணிவோடு இருந்தார். உயிரையும் கொடுத்திருக்கின்றார். ஆக பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அழிந்தாலும் பரவாயில்லை, தான் இறந்தாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை உரிமையை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த துறவி தனது உயிரை கொடுக்கின்றார். அவருக்கு சாக துணிச்சல் இருக்கின்றது. பிறர் நன்மைக்காக, பிறர் அன்புக்காக, வாழ்க்கை என்ற கொடையை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சாக துணிவு இருக்கின்றது என்றால், நான் ஏன் கோழையாக இருக்கின்றேன்? என்னிடம் ஏன் நல்ல எண்ணம் இல்லை? பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறர் துன்புறக்கூடாது, பிறர் கஷ்டப்படக்கூடாது, பிறர் வாழ்க்கைக்கு நான் என்று ஒத்துழைக்க வேண்டுமே தவிர, உழைக்க வேண்டுமே தவிர, ஏன் நான் கோழையாக இருக்கின்றேன் என்று இந்த அரசனுக்குள்ளே ஒரு புதிய ஞானமான உதயமாகின்றது. பிறகு என்ன செய்கின்றான்? இந்த துறவியினுடைய அந்த தியாகத்தை மதித்து, இந்த துறவி எதற்காக உயிரை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை மதித்து என்ன செய்கின்றான்? அதிலிருந்து இந்த பொழுதுபோக்கு சண்டை என்பதை நான் இனிமே நடத்தவே மாட்டேன் என்று முடிவு செய்து அந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றான். அதன் பிறகு இந்த துறவி யார் என்பதை தெளிவாக விசாரித்து என்ன செய்கின்றான்? அந்த துறவினுடைய தியாகத்தை அவன் மீது அதிகமாக எடுத்து சென்று அந்த துறவினுடைய தியாகத்தை மக்கள் எடுத்து சொல்லுகின்றான். பிறகு தியாக வாழ்வு எவ்வளவு என்பது
எவ்வளவு முக்கியம் என்பதை அவனும் புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த பொழுதுபோக்கு சண்டையே சுத்தமாக அந்த ரோமை பேரரசில் இல்லாமல் செய்து விடுகின்றான். இப்பொழுது இந்த தெளிமாக்கஸ் என்ற துறவியை ஒரு புனிதராக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஒரு மறைசாட்சி, ஒரு வேத சாட்சி, கடவுளுக்காக உண்மைக்காக உயிரை கொடுத்த ஒரு மறைசாட்சியாக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதை ஏன் சொல்லுகின்றேன் என்ற நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. நான் வாசிக்க கேட்டீர்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லி, அதன் பிறகு ஒவ்வொரு அந்த பேரு ஆண்டவர் இயேசு இங்கே அடுக்கி சொல்வதை பார்க்கின்றோம். துயர் ஒரு பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தர மக்களாக வரிசைப்படுத்தி ஏன் இவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இந்த பேரை நாம் புரிந்து கொள்வதற்காக கடவுள் கொடுக்கின்ற இந்த பேரு என்ற இந்த ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை, நம்பிக்கை, விசுவாசம் தேவை, ஆழமான ஆன்மீகம் தேவை. ஆழமான ஆன்மீகம் இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்ல வருகின்ற அந்த பேரை நம்ம கண்ணால் புரிந்து கொள்ள முடியும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏன் எனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அப்ப என்ன சொல்லுகின்றார்? அப்ப ஏழ்மை என்பதை கடவுள் அங்கீகரிக்கின்றாரா? ஏழ்மை என்பது கடவுளை கொடுக்கின்றாரா? ஏன் ஏழையாக நம்மை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அப்ப என்ன அர்த்தம்? ஏழையாக இருக்கின்றார்கள், சொத்து சுகம் இல்லை, பணம் இல்லை, செல்வங்கள் இல்லை, செல்வ செழிப்பு இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது, பேராசை இல்லை, பேராசை இல்லாத உள்ளம், இருப்பது போதும், என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பேராசை என்பது இல்லை. எனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கின்றாரோ அதை வைத்து நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், என்னால் இருக்க முடியும். இதற்கு மேல் கொடுத்தால் கடவுள் கொடுத்தால் கொடை என்று ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன். கடவுளாக கொடுத்தா ஓகே, ஆனால் நானே எதிர்பார்க்க மாட்டேன். கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றாரோ அது எனக்கு போதும் என்ற அந்த ஒரு மெச்சுவர், முதிர்ச்சி அடைந்த ஒரு உள்ளம், அந்த உள்ளத்தை ஆண்டவர் இயேசு சொல்லி என்ன சொல்லுகின்றார்? இப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்ட அனைவருக்குமே விண்ணரசு உரியது. பேராசை இல்லாத, அதிக சொத்தாசை இல்லாத, பண ஆசை இல்லாத, பதவி ஆசை இல்லாத எளிய உள்ளம், எளிய வாழ்க்கை, இவை இருந்தாவே விண்ணரசில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விண்ணரசில் ஏற்கனவே நாம் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதை இரண்டு வகைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, பணம் இல்லாமல் இருந்தாலுமே அதை பற்றி கவலைப்படாமல், பேராசை இல்லாமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருப்பது. இன்னொன்று, அதிக பணம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், செல்வ செழிப்பு இருந்தாலும் அதில் நாட்டம் கொள்ளாமல் உள்ளமானது என்றுமே கடவுளை நோக்கிய உள்ளமாக இருத்தல். அதிக செல்வ செழிப்பு இருந்தாலுமே மனது அதிலே இல்லாமல், அதிக நாட்டம் இல்லாமல் என்றுமே கடவுள் மீது நாட்டம் கொண்ட உள்ளமாக இருப்பது. செல்வம் இல்லாமல் இருந்தாலும் மகிழ்ச்சி, செல்வம் இருந்தாலும் அதை பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என்றுமே கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ்வதும், கடவுளுக்கு ஏற்ற நல்ல விசுவாசிகளாக வாழ்வது. இந்த இரண்டு வகைகளில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆக ஏழ்மை என்பதை நாம் ஒரு வருத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏழ்மை என்பதை நாம் சாபமாக பார்க்கக்கூடாது. ஏழ்மை கண்டு வருத்தப்படக்கூடாது. ஐயோ, எனக்கு என்ன ஒன்றுமே இல்லையே, பணமே இல்லையே, செல்வ செழிப்பு எனக்கு இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுகின்றேனே, வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவரே சொல்லுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் ஏழைகள் ஏற்கனவே விண்ணரசில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழவில்லை என்றால் வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே ஏழையாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார். அவரே அழகாக சொல்லுகின்றார், வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மணுமகன் தலை சாய்க்க இடம் கூட இல்லை என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். ஆக அந்த அளவு ஏழையாக வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் தான்
இன்று உலகை மீட்ட மீட்பராக இருக்கின்றார். எவ்வளவோ பணம் கொண்ட மக்கள், எவ்வளவோ செல்வ செழிப்புக்கு வைத்திருக்கின்ற மக்கள் ஆண்டவரை தேடுகின்றார்கள். ஒன்றுமே இல்லாத ஆண்டவரை தேடுகின்றார்கள். ஏன்? மன நிம்மதி இல்லை, மன நிறைவு இல்லை. அந்த மன நிறைவு யாரிடமிருந்து கிடைக்கும்? ஆண்டவரிடமிருந்து மட்டுமே கிடைக்கும். எனவே செல்வ செழிப்பை விட்டுவிட்டு, செல்வ நாட்டத்தை, உலக நாட்டத்தை விட்டுவிட்டு கடவுள் நாட்டம் கொண்டு வாழ்தல் தான் உண்மையான மகிழ்ச்சிக்கான வழி. ஆக ஏழ்மை என்றால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? வருத்தத்தோடு பார்க்கக்கூடாது. அதை ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்த மகிழ்ச்சியான வாழ்விற்கான ஒரு அடையாளம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த டெலிமாக்கஸ் என்ற துறவி வாழ்வதற்கென்ற உரிமை இருந்தாலும், தனக்கென்று வாழ்க்கை என்ற கடவுள் அந்த கொடையை கடவுள் கொடுத்திருந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் பிறரும் வாழ வேண்டும் என்று தன்னையே தியாகம் செய்த துறவியாக இருக்கின்றார், தியாகியாக இருக்கின்றார். அந்த தியாக உள்ளம் கொண்ட மக்கள் அனைவருமே என்றுமே பேறு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட முதிர்ச்சி அடைந்த தியாக உள்ளத்தை கொண்ட மக்கள் என்றுமே பேறு பெற்றவர்கள். எனக்கென்றது உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதாது, பிறரும் வாழ வேண்டும். எனவே பிறர் வாழ்வதற்காக, பிறர் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக, பிறரும் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்வதற்காக நான் என்னென்ன தியாகங்கள் செய்ய முடியுமோ அதை நான் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம்தான் பேறு பெற்ற உள்ளம் என்று இன்றைய இந்த மழைப்பொழிவு வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் முதலில் இந்த விவிலியத்தை பற்றி அறிந்தவுடன், ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டவுடன் மிகவுமே விவிலியத்தினால் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையினாலே அதிகமாக கவர்ந்து இழுக்கப்பட்டார். வாழ்க்கை என்பது நான் நினைத்தபடி அல்ல. வாழ்க்கை என்பது தன்னுடைய உயர்வு மட்டுமல்ல. எல்லாருமே சேர்ந்து உயர வேண்டும், எல்லாருமே சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த ஒரு பொது நன்மைக்காக, பொது நலத்திற்காக உயிரே கொடுத்த இந்த ஆண்டவர் தான் எனக்கு ரோல் மாடல், இவர் தான் வழிகாட்டி என்று ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய மனதளவிலே நிறைவாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் சொல்லி இருக்கின்றார், எனக்கு இந்த பகவத்கீதை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பகவத்கீதை என்ற அந்த மறைநூல் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மலை பொழிவு, இன்று வாசிக்கப்பட்ட இந்த மத்திய எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இந்த இறை வசனங்கள், இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கைக்கு போதும் என்று இந்த வார்த்தைகளினாலே அதிகமாக கவர்ந்து இழுக்கப்பட்டவர் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள். ஏனென்றால் இது சொல்லுகின்றது வாழ்க்கை என்றால் என்ன, அர்த்தமுள்ள வாழ்க்கை என்றால் என்ன, வரலாற்றிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள உயர்ந்த வாழ்வு என்றால் எது என்பதை மிக தெளிவாக இந்த பகுதி சொல்லுகின்றது. இதிலே வாழ்க்கையின் சாராம்சம் முழுமையாக அடங்கி இருக்கின்றது. நல்ல வாழ்வு, தியாக வாழ்வு, உயர்ந்த வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு என்ன என்பதை ஒரு சாராம்சமாக இதிலே மிக அழகாக ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக ஏழைகளாக வாழுங்கள், ஏழையரின் உள்ளத்தை கொண்ட மக்களாக வாழுங்கள். செல்வ செழிப்பு இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் உயர்ந்த உள்ளத்தை கொண்ட மக்களாக வாழுங்கள். பிறர் அன்பு கொண்ட மக்களாக, பிறர் நலம் கொண்ட மக்களாக வாழுங்கள். அப்பொழுது ஏற்கனவே நீங்கள் விண்ணரசில் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக துயருறுவோர் பேறு பெற்றோர். எப்படி துயருறுபவர்கள்? நன்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக உழைத்து அதனால் கஷ்டப்படுகின்ற மக்கள். ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். அந்த கஷ்டம் வீண் போகாது, அவருடைய கண்ணீரானது வீண் போகாது. கடவுள் அதற்கான பரிசை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக கனிவுடையோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நல்லவர்களாக, கடின உள்ளம் கொண்ட மக்களாக இல்லை, நல்லவர்களாக, கனிவு கொண்ட மக்களாக, புரிந்து கொள்கின்ற மக்களாக, பிறருடைய கஷ்டங்களை தங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்வதை போல புரிந்து கொள்கின்றவர்கள். பெரிய உள்ளம், பரந்த உள்ளம் கொண்ட மக்கள். அப்படி வாழ்கின்றவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். பெரிய ஒரு பேர் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கின்றோம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர்.
ஏனென்றால் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். நீதியை நிலைநாட்ட வேண்டும், மனம் நிறைவாக இருக்கும். கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் குற்றம் சுமத்தப்பட்டாலும் பரவாயில்லை, என் மீது அநியாய பழிகள் போடப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு ஒரே நோக்கத்தோடு ஒரே உள்ளத்தோடு எவர் வாழ்கின்றாரோ அவர்கள் என்றுமே நிறைவோடு வாழ்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். நம் அனைவருக்குமே இரக்கம் தேவை. ஏன் இரக்கம் தேவை? எல்லாருமே மனிதர்கள், தவறுவது மனித இயல்பு. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார், ஆண்டவர் என்னுடைய தவறுகளை என் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏனென்றால் நான் விரும்பி தவறு செய்யவில்லை, விரும்பாமலேயே நான் தவறிவிடுகின்றேன், தெரியாமலேயே தவறிவிடுகின்றேன். பவுல் மிக அழகாக சொல்லுவார், எனக்கு நன்மைகள் செய்கின்ற ஆசை இல்லாமல் இல்லை, ஆனால் நான் விரும்பாத தீமையை நான் செய்து விடுகின்றேன், நான் எனக்கே தெரியாமல். அதுதான் மனித இயல்பு. ஆக நாம் தவறுகின்றோம் என்றால் நமக்கு இரக்கம் காட்ட ஒருவர் தேவை. நமக்கு இரக்கம் தேவை என்றால் நாமும் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டுகின்றோம் என்றால் நமக்கும் இரக்கம் காட்டப்படும். அடுத்ததாக தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். பாவ சுமை இல்லாத, பாவ மாசு இல்லாத, கரைபடிந்த உள்ளமாக இல்லாமல், பாவம் செய்ய வாய்ப்புகள் இருந்தும் பாவம் செய்யாமல் என்னையை பாதுகாத்து நான் கவனமாக இருந்து பாவத்தை தவிர்த்து விடுவது. இப்படி தவிர்த்து விட்டு தூய்மையாக வாழ்கின்றேன் என்றால் அந்த உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பர். உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது என்றால் மனம் கடவுளை நோக்கி எழும். ஆக அந்த ஒரு உள்ளத்தை நாம் கொள்ள நாம் என்றுமே ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். சண்டை மூட்டுபவர்கள் அல்ல, பிரிவினை உண்டாக்குபவர்கள் அல்ல, பகைமைகளை உருவாக்குபவர்கள் அல்ல. எல்லாருக்குமே தேவை அமைதி, மனநிறைவு, சமாதானம். அதை உருவாக்குகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அப்படித்தான் வாழ்ந்து இருக்கின்றார். ஆண்டவர் துன்புறுத்தப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார், பாடுகள் அவர் மீது இழைக்கப்பட்டன. அவை எல்லாவற்றையுமே திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அதை விட்டு நாம் தவறி செல்கின்றோம், தப்பி செல்கின்றோம் என்றால் கடவுளின் நோக்கம் நிறைவேறாது. என்ன செய்ய வேண்டும்? துன்பங்கள் இருந்தாலும் துன்புறுத்தப்பட்டாலும் நீதியின் பொருட்டு நாம் என்றுமே துன்புற தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு விண்ணரசை கொடுக்கும், விண்ணரசில் நமக்கும் இடம் கிடைக்கும். அடுத்ததாக, என் பொருட்டு உங்களை மக்கள் இல்லாத சொல்லாத இல்லாத பிள்ளைலாம் சொல்லி உங்களை அவமானப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தியாக வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது உலகை மீட்க கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்றுமே பிற நலம் கொண்ட வாழ்வாக வாழ கொடுக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வு என்று எடுத்துக்காட்டாக அமையவும், துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் இந்த துறவி புனித டெலிமாக்கஸ் போல உயிரே கொடுக்க நேர்ந்தாலும் நோக்கத்தை நிறைவேற்றி உயிரை கொடுக்க நாம் என்றுமே தயாராக இருக்க வேண்டும். ஆண்டு இயேசு கொடுக்கின்ற இந்த எல்லா பேறுகளும் என்றுமே நிலையானவை, என்றுமே அர்த்தமுள்ளவை. இதை என்றுமே மக்கள் அனைவருக்குமே விண்ணக வாழ்வை கொடுக்கக்கூடியவை. எனவே இந்த பேறுகளை நம்முடைய தியாக வாழ்வு வழியாக, நம்முடைய பிறன்பு வழியாக, நம்முடைய பொதுநல மனப்பான்மை வழியாக நாமும் பெற்று வாழ தொடர்ந்து நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.